ஜெயார்சியம் ஜெயாரி செஞ்சுவினி. நண்பர்களே, நம்ம மீண்டும் மறுபடியும் ஜூம் மீட்டிங் மூலியமா இன்னைக்கு சந்திக்கிறோம். அரிசெஞ்சுவினியை பத்தின டாபிக் விஷயம் பேசுறதுக்கு. ஸோ அரிசெஞ்சுவினி காமராசா சொன்ன மாதிரி மக்கள் வந்து இன்னைக்கு உணவுக்காக எதை எதையோ செய்யறாங்க. உணவு உயிர் தரக்கூடிய உணவை மண்ணுலையும் ரோட்டு மேலையும் சகதியிலையும் விற்கிறாங்க. காலில் போட்டு நடந்து தேஞ்சு போற செருப்பை ஏசி ரூம்ல வச்சிருக்காங்கன்றது 100% எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஏன்னா நம்மளுடைய பார்வையிலையும் நம்மளுடைய எண்ணத்திலையும் மாற்றம் இல்லை. நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். செருப்பு ஏசியில போய் வாங்கினா பெரிய ஒரு பெருமையா நினைக்கிறோம். காய்கறி ரோட்ல போட்டு இங்க சகதியில போட்டு மழை காலத்துல சொல்ல வேண்டியதே இல்லை. அப்படி இருந்தா அது நல்ல காய்கறின்னு நினைக்கிறோம். ஏசியில காய்கறி வச்சு நீட்டா வச்சு வித்தா அதை நம்ம வாங்க மாட்டேங்கிறோம். நம்மளுடைய மென்டாலிட்டி அந்த மாதிரி இருக்கு. தவறான பாதைக்கு முன்னுரிமை தர்றோம். நல்ல விஷயங்களுக்கு பின் நோக்கி போறோம். ஆரோக்கியமான உணவு சுண்டைக்காய், பாவக்காய், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனால் ஆரோக்கியம் இல்லாத நாக்கின் சுவைக்காக மட்டும் எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். உடம்புக்கு என்ன தேவை அப்படின்றத விட்டுட்டு நாக்கு என்ன சொல்லுதோ அதை சாப்பிட்றோம். நாக்கு மிச்சர் சாப்பிடணும்னு சொல்லுச்சுன்னா எடுத்து சாப்பிட்றோம். நாக்கு கடலைப்பருப்புனா கடலைப்பருப்பு சாப்பிட்றோம். நாக்கு லட்டு வேணுங்க லட்டு சாப்பிட்றோம். நாக்கு புரோட்டா வேணும் கேட்டால் புரோட்டா சாப்பிட்றோம். அதில் உப்பு மிளகு காரம்லாம் கரெக்டாக இருக்கா, சுவையாக இருக்கா, நாக்கு சொல்லணும். ஸோ நாம் நம்முடைய உடலுக்கும் நம்மளுடைய மனதுக்கும் நம்மளுடைய மூளைக்கும் அடிமை இல்லாம 2 அங்குலம் நாக்குக்கு அடிமையா இருக்கும். ஸோ நம்மளை ஆட்டி படைக்கிறது நாக்கு தான். நம்மளை வந்து பாகிஸ்தான்காரனோ இல்ல ஆப்கானிஸ்தான் தீவிரவாதியோ இல்ல அந்த காலத்தில் உள்ள மாதிரி முகமது கோரி, அக்பர், பாபர், அசோகர் இந்த மாதிரி ராஜாக்களும் ஆட்சி பண்ணல. நம்மளை இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது நாக்கு. நாக்கு சொல்லுது ஜிகர் தண்டா குடி. நாக்கு சொல்லுது பிளாக் ஃபாரஸ்ட் சாப்பிடு. பிளாக் ஃபாரஸ்ட் வித் ஹனி, பிளாக் ஃபாரஸ்ட் வித் ஸ்டெபிள்ஸ், என்னமோ அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் கூட அதில் இந்த 3-4 செக்மெண்ட் இருக்கு. அதை சொல்றதுக்கே நமக்கு 5-6 நாள் ஆகும். அந்த மாதிரி நம்ம தவறான உணவு பாதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஆரோக்கியமான உணவை நம்ம விட்டுறதுனால விவசாயிகளும் கஷ்டப்படுறாங்க. நம்மளும் நோய்வாயிலோட வெறும் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு காஸ்ட்லி மொபைலை கையில் வச்சுக்கிட்டு அதை ஸ்கரல் பண்ணிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கோம். நாடு எங்கே போயிட்டு இருக்கு, மக்கள் என்ன செய்யறாங்க, நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது மறந்துடும். நீங்க ஒரு 2 வீலர் வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, நீங்க நல்லா ஓட்டி பழகிட்டீங்க, உங்களுக்கு எல்போர்டு தேவையில்லை, நல்ல டிரைவரா இருக்கீங்க, நல்ல திறமையா வண்டி ஓட்டுறீங்க. உங்கள் திறமைக்கு இங்க வேலை கிடையாது. நீங்க திறமையா வண்டி ஓட்டுறீங்களான்னு பிரச்சனை அது இல்லை. நீங்க இந்தியன் ரோட்ல ஓட்டுறதுக்கு லாயக்கான ஆளா? ஏன்னா இந்தியன் ரோட்ல ஓட்டுனா ஸ்பெஷல் குவாலிட்டி, உலகத்துல இல்லாத குவாலிட்டியெல்லாம் இந்தியன் ரோட்ல ஓட்டுறதுக்கு குவாலிட்டி வேணும். நான் பேசுற டாபிக்கும் நான் சொல்லக்கூடிய டாபிக்கும் கனெக்ஷன் இருக்கு. அதை நான் சொல்றேன். ஏன்னா இந்தியன் ரோட்ல ஓட்டுறதுக்கு எப்ப நாய் வரும், எப்ப கழுதை வரும், எப்ப கழுதை மாதிரி ஆளுங்க வருவாங்க, நாய் மாதிரி ஆளுங்க எப்போ ஓடுவாங்க, எப்ப மொபைல் வச்சவன் குறுக்க வருவான், எந்த நேரத்தில் எந்த ஆட்டோக்காரர் எங்கே பஸ்ஸை நிப்பாட்டுவான், ஆட்டோ எங்கே வண்டி பஸ் நிற்கும், ஆட்டோ நிற்கும்ன்ற நமக்கு தெரியாது. நம்ம கொஞ்சம் கவனம் சிதறியா இருந்தால் அவனுக்கு எது ஆகுதோ இல்லையோ நமக்கு எதுவும் ஆயிரும். அதனால நம்ம வண்டி நல்லா ஓட்டினா மட்டும் கிடையாது, அடுத்தவங்க வண்டி ஓட்டல் நம்ம தப்பிக்கணும். தப்பிச்சா நம்ம பெரிய ஆளு.
அப்படிதான் வாழ்க்கையில இன்னைக்கு வ வ மார்க்கெட்ல விக்கக்கூடிய உணவு உணவு வகைகள்ல இருந்து நம்ம சாப்பிடுறது பெரிய விஷயம் கிடையாது. எத சாப்பிடக்கூடாது, எது நமக்கு தேவையில்லை அப்படின்ற நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதன்படி வாழ்ந்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை இனிதாகவும், நீண்ட காலமும் ஆரோக்கியமா இருக்கலாம். கான்செப்ட் நீண்ட காலம் இருக்கிறது கிடையாது. கான்செப்ட் நீண்ட காலம் ஆரோக்கியமா இருக்கிறது. நீண்ட காலமா 100 வருஷம் நோயா படுத்திருந்து பெட்ல படுத்திருந்தா, அந்த 100 வருஷத்துக்கு என்ன மதிப்பு? 80 வயசு வரைக்கும் இருந்தாரு சார். 79 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு. போன மாசம் வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு. போன 1 மாசம் தான் படுத்தாரு, போய் சேர்ந்துட்டாருன்றது அது பெரிய விஷயம். நல்ல விஷயம். அவர் 40 வயசுல பெட்ல படுத்தாரு. கடந்த 30 வருஷம் பெட்ல தான் இருக்காரு. அது எதுக்கு அந்த வாழ்க்கை எதுக்கு? ஸோ, இது எதனால வருது? எந்த உணவ நம்ம சாப்பிடணும், எந்த உணவ நம்ம சாப்பிடக்கூடாதுன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கான்செப்ட்ல வர்றப்ப, நம்ம வீட்ல சில செடிகள வளர்க்கணும். நல்லா தூக்கம் வர்றதுக்கு ஒரு 5, 6 செடி இருக்கு. அத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிடணும். மணி பிளான்ட், பம்பு பிளான்ட், பீஸ் லில்லி, லில்லி பிளான்ட், ஸ்னேக் பிளான்ட், ஜஸ்மின் பிளான்ட், லெவண்டர் பிளான்ட். இந்த மாரி ஒரு 5, 6 செடிகள். ஏன்னா, இத போய் நீங்க எடுத்து பேசுறப்ப தான், ஆஹா இவ்வளவு விஷயம் இருக்கா? அப்படின்னு சொல்லி அத புரிஞ்சுக்குவாங்க. 1980ல ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் டாக்டர் பில் வோல்வர்டான் 1989ல நாசா லிரிஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்டோர் பிளான்ட்னால எவ்வளவு நன்மைகள் அப்படின்னு. நம்ம பாடிய டீடாக்சிஃபிகேஷன் செய்யணும். ஏன்னா பாடி அப்பப்ப அசிடிட்டி ஆயிரும். ஓவர் அசிடிட்டி ஆயிரும். அது அல்கலைன் பக்கம் இருக்காது. ஸோ பாடி அல்கலைன் என்ன பண்ணணும்? பாடியில பிஹெச் கரெக்ட் பண்ணணும். பாடிய டாக்ஸின்ஸ் ரொம்ப ஏறிரும். நோய்கள் தலைக்கு மேல ஏறி நிக்கும். இம்யூனிட்டி இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிரும். அப்போ பாடிய வந்து டீடாக்டிவேஷன் பண்ணணும். டீடாக்சிஃபிகேஷன். அது அந்த கான்செப்ட்ல போனா எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நான் நம்ம சப்ஜெக்ட் கான்செப்ட்ல இருக்கேன். அதே மாரி பாடிய எப்படி டீடாக்சிஃபிகேஷன் பண்ணா மட்டும் தான் நோய்களிலிருந்து வெளியே வர முடியும். அப்ப அந்த நோய்க்கெல்லாம் மருந்து. இதே மாரி வீடுகள டீடாக்சிஃபிகேஷன் செய்யணும். வீட்ட. வீட்ட டீடாக்சிஃபிகேஷன் எப்படி சார் செய்றது? ஒற்றை எடுத்து நல்ல ஒற்றை கம்பி வாங்கி 5 அடிக்கு வாங்கி மாசத்துக்கு 1 நாளோ, இல்ல வாரத்துக்கு 1 நாளோ சுத்தி இருக்க ஒற்றையெல்லாம் அடிச்சு, ஒரு துணி எடுத்து எல்லா போட்டோவையும் சுத்தப்படுத்தி, குறிப்பா டிவிய நல்லா சுத்தப்படுத்தி, டிஷ்ஷ நல்லா சுத்தப்படுத்தி, நம்ம உட்காந்து வாரம் டெய்லி சாயங்காலம் டிவி பார்க்கணும். அது இல்ல டீடாக்சிஃபிகேஷன். டீடாக்சிஃபிகேஷன் நம்மளுடைய ரூம்ல, நம்மளுடைய பெட்ரூம்ல டோஸ்லின், ஜெய்ஸ்லின் சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் பெர்மனன்ட்டா இருக்கும். இது என் வீட்ல இல்ல, உன் வீட்ல எல்லாம் கிடையாது. என்னைக்கு நம்ம மரக்கட்ட லைஃப்ல இருந்து, விறகு வெட்டி சமைக்கிறதுல இருந்து, மண்பானையில சமைக்கிறதுல இருந்து, அலுமினிய பாத்திரம், பித்தள பாத்திரம் அதுல இருந்து மாறி குக்கருக்கு வந்து, கேஸ்ல வந்து, கையில துவைக்கிறத நிப்பாட்டி என்னைக்கு வாஷிங் மிஷினு, ஏசி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் மாறுனமோ, அப்பயே இது எல்லாமே எல்லார் வீட்லயும் வர ஆரம்பிக்கும். இது உன் வீடு, என் வீடு கணக்கெல்லாம் கிடையாது. யாரையும் விடாது. ஸோ டிட்டர்ஜென்ட், கிரீஸ்,
குரூட் ஆயில், ஃபர்னிச்சர் இது எல்லாமே வீட்ல இருக்கு. கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ற சோப்புல இருந்து, குளிக்கிற சோப்புலருந்து, துவைக்கிற சோப்புலருந்து, வாஷிங் மிஷின் டிடர்ஜென்ட்ல இருந்து எல்லாமே கெமிக்கல் இருக்கு. வாஷிங் மிஷின் உள்ள தான் வச்சிருக்கோம். ரோட்ல வைக்கல. அப்ப அந்த வாஷ் பண்ணக்கூடிய துணிகள், வாஷ் பண்ணது கான்செப்ட், அது கான்செப்ட் வேற. பட் அந்த டிடர்ஜென்ட்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. ஃபர்னிச்சர்ல கூடிய வார்னிஷ், மதிலுக்கு இருக்கக்கூடிய பெயிண்ட் இது எல்லாமே கெமிக்கல்ஸ் உள்ள ப்ராடக்ட். இது கெமிக்கல்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கு. ஸோ கிரீஸ், ஃபேன்ல இருக்கக்கூடிய கிரீஸ் இது எல்லாமே ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளத்த கொண்டு வருது. அதாவது இது 100% கொண்டு வருதா அப்படின்றது கான்செப்ட் கிடையாது. ஒரு சர்டன் பெர்சன்டேஜ். இது வந்து ஸ்டார்ட்டிங் பிரச்சனையா இருக்கு. அலர்ஜி, ஆஸ்துமா, இரிட்டேஷன், சைனஸ், ஹெட்டேக், ஹெட் பெயின், தூக்கம் இல்லாதது, ஸ்லீப்லெஸ் இந்த மாரி நோய்களுக்கு வீட்டிலுடைய தேவையில்லாத டாக்ஸின்ஸ். இது கூட நம்ம யூஸ் பண்ற டிவி, கம்ப்யூட்டர், மொபைல்ல இருக்கக்கூடிய ரேடியேஷன் சேர்த்துக்கிறது. அது என்னென்ன செய்யுது அது பெரிய கதை. அதுக்கு நான் போகல. ஏசில இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய பொருளுடைய ஹியூமிடிட்டி. அந்த ஹியூமிடிட்டினால வரக்கூடிய ஃபங்கஸ். அந்த ஃபங்கஸ்னால வரக்கூடிய டிசீஸ். நீங்க ஃபங்கஸ் செடியில இருக்குன்னு நினைக்க வேணாம். அந்த ஃபங்கஸ் ஏசி மூலியமாகவும், ஃபேன் மூலியமாகவும், ஃப்ரிட்ஜ் மூலியமாகவும் அது மனுஷன் உடம்புல காதுக்குள்ள புகுந்து காதை டேமேஜ் பண்ணுது. உங்களுக்கு தெரியுமா? ஏன்? வீடு டெம்பரேச்சர் நம்ம மெயின்டெயின் பண்றது இல்லை. நேச்சுரல் டெம்பரேச்சர்லேருந்து நம்ம சௌரியத்துக்கு இன்னைக்கு மெட்ராஸில் வெயில் அதிகமாக இருக்குது. ஈரோட்டில் வெயில் கொளுத்துது. இன்னைக்கு மதுரையில் சுட்டு அரிக்குது வெயில்னு சொல்லி ஒரு ஏசி ஆன் பண்ணி உட்காந்துடுறோம். ஸோ நம்மளுடைய வசதிக்காக இயற்கையை விட்டு எப்போ நம்ம வெளியில் வந்தோமோ அப்போ இந்த பிரச்சனைலாம் சந்திக்க வேண்டியது கட்டாயம். சரிங்க சார், அதுக்கு என்ன சார் செய்யறது? அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை 10 வகையான பெஸ்ட் கெமிக் மெடிசினல் பிளான்ட் வீட்ல கண்டிப்பா வீட்டுக்கு உள்ள இருக்கணும். ரோட்ல இருக்கக்கூடாது. இன்டோர் பிளான்ட்ஸ். இன்டோர் பிளான்ட்ஸ்ல ஜோடியாக் பிளான்ட்ஸ் சொல்லலாம். ஜோடியாக் ராசியான பிளான்ட் ஜோடியாக் பிளான்ட்ஸ். ஹெர்பல் பிளான்ட்ஸ். கண்டிப்பாக மணி பிளான், துளசி பிளான், நீம், வேப்ப மரம், வேப்பம் செடி. மரம்னா மரத்தினோட வேணும் வீட்டுக்குள்ள. சின்ன செடி நட்டாலே போதும். அந்த எப்போ ஒரு ஒரு அது 10 இயர்ஸ் அந்த செடி செடியாவே இருக்கும். அதை கட் பண்ணி போன்சாய் மெத்தடில் அதை நீங்கள் கட் பண்ணிட்டே விட்டீங்கன்னா அது வளர்ந்துட்டு என்னைக்கு ரொம்ப பெருசாகிடுதோ பட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தூக்கி வெளியே வச்சுட்டு நீங்கள் வேறு செடி நட்டுக்கலாம். இதா உடனே வேப்ப மரம் புருஷலசா வரும் அப்படின்னு பேசக்கூடாது. அவங்கவுங்க ஆலமரத்தை வீட்டில் வீட்டில் நடுறாங்க. அரச மரத்தை வீட்டில் நட்டுறாங்க. ஒரு ஆலமரம் அரச மரமும் 1/2 கிலோமீட்டர் அடையாறு ஆலமரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ அந்த மரம் இருக்கா இல்லையான்னு தெரியல. காமராசர் நாங்கள்லாம் நிறைய சினிமாவில் பார்த்துருக்கோம். தமிழ் படத்தில் அது பாலச்சந்தர் அந்த ஆலமரத்தில் போய் ஒரு பாட்டு ஷூட்டிங் எடுக்காருன்னா படம் ஒரு படமே மனசு திருப்தி ஆகாது. தமிழ் படத்தில் ஒரு 1000 படத்துக்கு எடுத்திருப்பாங்க அந்த அடையாறு அடையாறு ஆலமரத்தில். அவ்வளோ பெரிய ஆலமரம் அடையாளம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மரங்கள்ல கூட அதாவது அந்த மரம் அன்னைக்கு ஐ திங்க் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சுற்றளவு இருந்துச்சு. அதை வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க போன்சாய் மெத்தடில். அந்த மாதிரி வளர்க்கலாம். பம்பு பிளான்ட், மூங்கில் செடிகள், சின்ன சின்ன அதே சின்ன சின்ன மூங்கில் செடிகள், ஒரு அடி 2 அடி வளர்ற மூங்கில் செடிகள். இந்த மாதிரி செடிகளை வீட்டில் வளர்க்கறது மூலியமாக
அதாவது கற்றாழை செடிகள்ல நெறைய வெரைட்டி இருக்கு. 1000 வெரைட்டி இருக்கு. குறிப்பா சொல்லப்போனா அலோவேரா, ஸ்னேக் பிளான்ட், பாம்பு கத்தாழை, அந்த கேக்டஸ் சொல்லக்கூடிய முள் உள்ள கற்றாழைகள் நெறைய இருக்கு. என்னடா கத்தாழை தானா என்ன இருக்குன்னு நெனைக்காதீங்க. அதுலயும் அதுதான் எல்லா கெமிக்கல்ஸையும் உறிஞ்சக்கூடியது. சார் இந்த ஆலுவேரா அப்படின்னு சொன்னீங்களே, அதுலலாம் என்ன சார் யூஸ வச்சு என்ன சார் செய்ய போறோம்? அப்படின்னா, சாதாரண ஆலுவேரா அப்படின்னு நெனைக்காதீங்க. அந்த ஆலுவேராவ நம்பி இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல ஒரு 1000 கம்பெனி ஒரு 1,00,000 கோடிக்கு டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த ஆலுவேரா கத்தாழைய நீங்க ரோட்டுக்கு வெளியில, கதவுக்கு பக்கத்துல, பாத்ரூம் பக்கத்துல ஒரு டப்பால வச்சு, அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கும். எப்போ உங்களுக்கு மனசு வருதோ அன்னைக்கு பிடுங்கி வெளிய போட்டுருவீங்க. இதத்தான் செய்றீங்க. ஆனா அது என்னென்ன பண்ணுது தெரியுமா? வீட்டுக்குள்ள வச்சா பாசிட்டிவ் எனர்ஜி தருது. ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு ரொம்ப அப்சார்பிங் நெறைய குவான்டிட்டில கார்பன டீடாக்ஸ் பண்ணுது. அப்சர்விங் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் டீடாக்டிஃபிகேஷன் ஆஃப் கார்பன். கார்பனை அதிகமா டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரே செடி உலகத்துல ஒண்ணு இருக்குன்னா, அது கத்தாழை, சோத்து கத்தாழை. ஆனா நம்ம பாத்ரூமுக்கு பக்கத்துலயோ, இல்ல பாத்ரூமுக்கு பின்னாடியோ, ஏதோ உரல் இருந்தா உரலுக்கு மேலயோ, இல்ல சைக்கிள் எங்க மோட்டார் சைக்கிள் எங்க நிப்பாட்டுறோமோ, பழைய வண்டி ஏதாவது இருந்தா, பழைய பிளாஸ்டிக் பொருளுங்க அங்கே தூக்கி வச்சுட்டு, அது பாட்டு செவனேன்னு அது பாட்டுக்கு செடி பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும். நம்ம வேலைய பார்த்து நம்ம டிவி பார்த்துட்டு, நம்ம ஆர்சிஎம்ல என்ட்ரி போட நடந்துச்சு பார்த்து நம்ம போயிட்டே இருப்போம். ஆனா அது இவ்வளோ வேலைகள் செய்யுதான்றது வாழ்க்கையில உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர் பியூரிஃபையிங் ஏஜென்ட்னா அது ஒண்ணுதான். ஏர சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு செடி, டீடாக்சிஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு செடி. த லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் புரொடியூஸ்டு ஆக்ஸிஜன் பிளான்ட். ஆக்ஸிஜன் நெறைய குவான்டிட்டி வெளிய இருக்க ஆக்ஸிஜன் நெறைய ஆக்ஸிஜன் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட். இவ்வளவு வேலைகள் செய்யக்கூடிய இது மட்டும் இல்லாம, அது மெடிசினல் பிளான்ட். அத பத்தி கதை வேற கதை அதுக்கு. அத பத்தி சொல்லணும்னா, லிப்ஸ்டிக்ல இருந்து ஹேர் ஹேர் ரிமூவர் ஹேர் கலர்ல இருந்து, ஹேர் ரிமூவர்ல இருந்து, ஃபேஸ் கிரீம்ல இருந்து, ஃபேஷியல்ல இருந்து, சோப்ல இருந்து, ஷாம்புல இருந்து, கிரீம்ல இருந்து, ஜூஸ்ல இருந்து, அ ஸ்வீட்ல இருந்து, அ ஐஸ்கிரீம்ல இருந்து, அ எ என்ன இல்லன்றீங்க ஆலுவேரால? கத்தால என்ன செய்ய தெரியல? நமக்கு ஒண்ணும் செய்ய தெரியாது. அதனால நமக்கு ஒண்ணு தெரியாதவனுக்கு நம்ம குருடன் மாரி இருக்கும். நமக்கு ஒண்ணு நமக்கு அத பத்தி ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதுல அத வச்சு பிசினஸா பண்ணி கோடிகள டர்ன் ஓவர் பண்றாங்க. கோடிகள சம்பாதிக்கிறாங்க. ஆனா நமக்கு அது ஒரு சாதாரண ஒரு செடி. ஸோ கட்டிங், க்யூரிங், பர்ன் எரியிறது, எரிச்சல், இன்ஃப்ளமேஷன், ஸ்கின் இரிட்டேஷன், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி உள்ள இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அது ஒரு மருந்து. ஆனா, நம்ம அத பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. வீட்ல நீங்க வாழை மரம், சின்ன தொட்டிகள்ல, பக்கெட்ல வாழை மரம் நடலாம். அதுக்காக நானு இந்த நேந்திரம் பழம் நடுவேன் சார். கேரளா வாழைப்பழம் வாழை மரம் நடுவேன்னா, அதுக்கு இடம் வேணும். அது தென்னை மரத்தில பாதி வளரும். நானும் காமராஜ் சாரும் கரூர்ல ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஒரு போலீஸ்காரர் வீட்டுக்கு பக்கத்துல, அந்த ஏரியால. அவர் வாழை மரம் இருந்துச்சு, தென்னை மரத்தில பாதி ஹைட் இருந்துச்சு. ஆனா, வாழை அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. நாங்க இயற்கையா வீட்ல வச்சிருந்தாரு. அத கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டோம். அவ்வளோ அருமையான வாழை. வீட்ல வச்சிருந்தாரு. அது மாரி நீங்க அவ்வளோ ஹைட்ல வாழை மரம் இல்லன்னா கூட, குட்டியான சின்ன சின்ன வள ம மரங்கள், நம்ம ஏலக்கின்னு சொல்லக்கூடிய அந்த ச் க ஹைபிரிட் செடி ரொம்ப குட்டி சிறுசா இருக்கும். அத நீங்க வீட்ல வளர்க்கலாம். அது வீட்ல வளர்ந்து வாழைப்பழம் வந்து வாழைப்பழம் சாப்பிடணும்னு வளர்க்க வேணாம். அது வளர்க்கறதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ஹோலி ட்ரீ. ஒரு புனிதமான மரம். எதுக்கு எடுத்தாலும் நம்ம எல்லா இடத்துலயும் வாழை 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 இலைகள யூஸ் பண்றோம். வாழை இலைய பூஜைக்கு யூஸ் பண்றோம்.
கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாழை எல்லாத்துலயும் வாழையில நம்ம எல்லாமே பண்ணுவோம். வாழையில உபயோகம் இல்லாத பார்ட்டே கிடையாது. எல்லாமே உபயோகம் தான் அதுல. ஸோ வாழைய பத்தி சொல்றதுக்கு தனியா ஒரு நாள் வேணும் எனக்கு. நம்ம வாழை மரத்துல நடுறதுனால நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. ஒரு மங்களகரமான ஒரு வாழை எதுக்கெடுத்தாலும் கல்யாண வீட்ல இருந்து நல்ல 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 நிகழ்ச்சிகள் எங்க நடந்தாலும் வாழை மரம் நடுறோம். நம்மளுடைய நாட்ல வாழை மரத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரியாரிட்டி குடுத்துருக்கோம். அது நல்ல மட்டும் தான். வருஷத்துல ஒரு கல்யாணம் செய்றோம். அந்த கல்யாணத்தன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடி நடுறோம். அதோட சரி. ஏன்? அன்னைக்கு ஒரு நாளே நல்லா இருக்கணுமா? கிடையாது. நீங்க வருஷம் பூரா 2 வாழை மரங்கள, செடிகள நீங்க வீட்ல நட்டு வைங்க. வெளியிலயோ உள்ளேயோ வைக்கலாம். ஆனா வெளியில வெயில் தேவைப்படும். ஸோ வெளியில பக்கத்துல வச்சா, அதன் மூலியமாக நமக்கு வாழை எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்கு வாழை இலை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லில்லி பிளான்ட். லில்லினா இந்த முல்லை, ஜாதிப்பூ சம்பந்தப்பட்ட செடிகள். அத நீங்க பகல்ல வெளியில வச்சு, நைட்ல வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல வச்சுட்டீங்கன்னா, அவ்வளோ அருமையான, நல்ல கனவுகளோட உள்ள இன்சோமியா அப்படின்ற ஒரு வியாதிக்கு மருந்து. தூக்கத்துக்கு அவ்வளோ நல்லது. ஆனா நம்ம வீட்ல, பெட்ரூம்ல என்னன்னத மாட்டியிருக்கோம். இந்த இந்த பாம்பு கத்தாழம் சொல்லக்கூடிய ஸ்னேக் பிளான்ட் இப்படி நெளிஞ்சு போகும் பார்த்தீங்களா? டாக்ஸின்ஸ் அதிகமா ரிமூவ் பண்ணுது. ரேடியேஷன் குறிப்பா ரேடியேஷன், ஆன்டி ரேடியேஷன் மொபைல், டிவி, கம்ப்யூட்டர். So you must keep it on computer table. ஏன்னா ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரே பிளான்ட் பாம்பு கத்தாழை. இன்னைக்கு ரேடியேஷன் இல்லாத வீடே கிடையாது. ஒரு வீட்ல ஒரு ஃபோன் இருந்துச்சு. பெல் அடிக்கிற ஃபோனு. அது வந்து ரிங்ன்னு அடிச்சா ஓடி வந்து எடுத்து பேசின காலம் போயி, ஒரு நபருக்கு ஒரு மொபைல் காலம் போயி, இன்னைக்கு ஒரு மொபைலுக்கு 2 மொபைல் ஆகும். ஒரு வீட்ல 2 பேர்னா 4 மொபைலு, 3 பேர்னா 6 மொபைலு, 4 பேர்னா 8 மொபைல் இருக்கிற இன்னைக்கு ஒரு வீட்ல இருக்கும். அதுல அந்த அளவுக்கு ரேடியேஷன் இருக்கு. டிவி இல்லாத வீடே கிடையாது. அது கூட சேர்ந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாத வீடும் கிடையாது. லேப்டாப் இல்லாத வீடும் கிடையாது. அதோட ஒய்ஃபை கனெக்ஷன் குடுத்துருக்கோம். எல்லாத்துலயுமே ஏன் சார் காத்துக்குள்ள நம்மளுடைய ஒலி அலைகளும், நம்மளுடைய பேச்சுக்களும், நம்மளுடைய ஃபோட்டோவும், நம்மளுடைய சினிமாவும் எல்லாமே காத்துக்குள்ள பூந்து வர்றப்ப, அதுல பார்த்து நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அது கெடுதல் இல்லாமயா இருக்கும்? ஒரு சின்ன கான்செப்ட். இந்த ஏர்ல இவ்வளவு விஷயம் இருக்கு. இத்தனை சினிமா பாட்டு கேட்குது, இத்தனை ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு, கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்தியால தமிழ்நாட்டுல 2000 வகையான காத்துல 2000 வகையான டிவி ஸ்டேஷன் மட்டும் ஓடிட்டு இருக்கு. நமக்கு ஒரு 20, 30 சேனல் நம்ம பார்க்குறோம். ஆனா நம்ம நினைச்சோம்னா 2000 சேனல் பார்க்கலாம் காத்துல. இது எல்லாமே இப்படி சும்மா வருது. நல்லது மட்டுமா செய்யுது? எஃபெக்ட் இருக்காதா? ஸோ இந்த எஃபெக்ட்ட ரிலீஸ் பண்றதுக்கு ஸ்னேக் பிளான்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பாக அத நீங்க மாசத்துக்கு 1 நாள் வெளியில வச்சா போதும். மாசத்துக்கு 29 நாள் வீட்டுக்குள்ள வச்சுட்டு, 1 நாள் வெளியில வச்சா போதும். அது வெயில்ல எல்லாமே அப்டேட் ஆயிக்கும். அது 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 ஓன் டாக்ஸிஃபிகேஷன் பண்ணிக்கும். இங்க உள்ள எல்லா ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ஆரோக்கியம் தரும். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லாம் செய்யாம, என்னென்னத்தையோ போய் காய வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சு, வெளியில வச்சு, எல்லா செடிகளையும் வெளியில வச்சு நோய்கள விலைக்கு வாங்குறீங்க. ஏன்னா நமக்கெல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் தேவை. மொபைல் தேவை, கம்ப்யூட்டர் தேவை, டிவி தேவை. இது எல்லாமே தேவை. இது தேவையில்ல எதுவுமே கிடையாது. ஸோ அப்ப நமக்கு ரெமெடி என்ன? இதுதான். ஸோ இந்த மாரி லெவண்டர், மல்லிகை நல்ல வாசனை வரும். நித்திய கல்யாணின்னு சொல்லக்கூடிய அந்த ராத்திகி ராணின்னு சொல்லுவோம்ல. ராத்திரில பூக்கும் நல்ல வாசனை வரும். அதெல்லாம் ராத்திரில அவ்வளோ அழகான ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். தூக்கம் நல்லா வரும். ரொமான்ஸ் நல்லா இருக்கும். இதெல்லாம் பெட்ரூம்ல வைக்க வேண்டிய பிளான்ட். அவ்வளோ அருமையா இருக்கும். நீங்க வச்சு பாருங்க.
இயற்கையில இருக்க மாரியே இருக்கும். குற்றாலம், கொடைக்கானல், ஊட்டிக்கு போகணும்னு அவசியமே இல்ல. வீட்ல 2 லெவண்டர் பிளான்ட் வைங்க. 4 பூ பூக்கிறப்ப வைங்க. பன்னீர் ரோஸ், ஹைபிரிட் ரோஸ் கிடையாது. பன்னீர் ரோஸ் உள்ள செடிய பூத்த பிறகு நீங்க உள்ள வச்சீங்கன்னா, வீடே ரோஜாப்பூ வாசனை அடிக்கும் சார். வீடே ரோஜாப்பூ கம 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 கமன்னு அப்படியே என்ன எதிலயோ இருக்க மாரி, எல்லாம் சொர்க்கத்துல இருக்க மாரி இருக்கும். ஆனா, அது வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. பன்னீர் ரோஸ் செடி வாங்குங்க. செடிய வளங்க. பூ பூக்கறது பிறகு அத எடுத்து உள்ள வைங்க. அந்த வாசனைய பாருங்க. அவ்வளோ அழகா இருக்கும். சென்ட் எல்லாம் பக்கத்துல வைக்க முடியாது. அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். நீங்க எதையும் செய்யாம ஓடுறீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு செடிகள் நன்மைகள செய்யுது. இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நம்ம போய் சொல்றப்ப, "இவ்வளவு விஷயம் இருக்கா சார் இதுல?" அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இத நானு மெடிசினல் பிளான்ட்ட பத்தி பேசவே இல்ல. மெடிசினல் பிளான்ட்ல அவ்வளவு மெடிசின் இருக்கு. சொல்லிக்கிட்டே போலாம். இந்தியால என் தடிக்கு விழுந்த செடிகள்லாம் மெடிசின் தான். மருத்துவ குணம் இல்லாத செடின்றது ஏதோ 1, 2 தான் இருக்கும். ரொம்ப கம்மி. பார்க்குற செடி எல்லாமே மருத்துவ குணம். ஆவாரம் பூச்செடி, சுகருக்கு நல்லது. வீட்ல வளங்க. காட்டுல இருக்கு. அருகம்புல்லு வளங்க. அவ்வளோ வேலைய செய்யும். கொலஸ்ட்ரால், பிபிய கண்ட்ரோல் பண்ணும். கருவேப்பிலை செடி வைங்க. ஆனா நீங்க என்ன செய்வீங்க? கருவேப்பிலை செடி வாங்கி வீட்டுக்கு வெளியில வச்சுருவீங்க. அது பெருசா மரமா வளர்ந்து நிக்கும். அது ஒண்ணுக்கு ஆகாது. கருவேப்பிலை செடி தொட்டியில வச்சு, நீங்க வெயில்ல வச்சுட்டு, அத நீங்க என்ன பண்ணணும்? கட் பண்ணிடணும். அது 1 அடிக்கு மேல வளரக்கூடாது. 1/2 அடிக்கு மேல வளரக்கூடாது. கட் பண்றீங்க, ஃப்ரெஷ்ஷா இலைகள் வரும். எடுத்து சாம்பார்லயும், சட்னிலயும் போட்டு சாப்பிட்றீங்க. ஃப்ரெஷ்ஷா வரும், கட் பண்றீங்க, திருப்பி நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்க. இப்படி நீங்க அத ஃப்ரெஷ்ஷா சிம்புட்டு வந்துகிட்டே இருக்கு. நீங்க கட் பண்ணிட்டே இருப்பீங்க, எடுத்துட்டே இருப்பீங்க. அதுதான் கருவேப்பிலையே ஒழிய, நீங்க கருவேப்பில மரம் வச்சு பெருசா மரம் வளர்ந்து, அது எதுக்கும் யூஸ் ஆகாது. நார்த் இந்தியால குறிப்பாக ஜம்மு காஷ்மீர்ல, ஜம்முல, பஞ்சாப்ல, அதிகமா ஹிமாச்சல்ல தோட்டத்து வேலிகள் ஃபுல்லாவே கருவேப்பில மரம் தான். காடு ஃபுல்லா கருவேப்பிலை செடி தான். காடு ஃபுல்லா. 500 கிலோமீட்டர் நான் பார்த்துருக்கேன். வெறும் கருவேப்பிலை செடியா இருக்கும். மரமா இருக்கும். ஆனா அந்த கருவேப்பிலை மரம் வாசனையே இருக்காது. வாசனை பிடுங்குறப்ப இருக்கும். கொஞ்ச நேரம் வச்சா இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. அவங்க ஊர்ல அது வந்து வேலியில போடுற வேலியில போடுற மரம், செடி. அதே இது சவுத் இந்தியால அது பெரிய ஒரு மருத்துவ செடியாவும், முடி நல்லா வளர்றதுக்கும், பிளஸ் மற்ற சுவைக்கும், மெடிசின் குணத்துக்கும் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ்லயும், சட்னிலயும் யூஸ் பண்றோம். அது உண்ம. நம்மள பார்த்து இப்ப அவங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது வேற விஷயம். ஸோ இந்த மாரி மெடிசின் பிளான்ட்ல சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்கு. சொல்லிக்கிட்டே போலாம். லெமன் கிராஸ். லெமன் கிராஸ் நீங்க வச்சு அதில போட்டு 2 இலைய பிடிச்சு டீ போட்டு சாப்பிட்டு பாருங்க. கெஸ்ட்ட குடுத்து பாருங்க. எவ்வளவு மனசுக்கும், ஹார்ட்டுக்கும், லிவருக்கும் எவ்வளோ பெஸ்ட் தெரியுமா? அவ்வளோ அருமையான வாசனை. இந்த பூ, சின்ன பூ. நைட்ல பூத்து காலையில விழுந்துருமே. அந்த பூ டீல 2 பூ, 4 பூ போட்டு டீ போடுறப்ப அதில போட்டு சாப்பிடுங்க. அது அவ்வளோ மெடிசின் குணம் உள்ளது. அத பத்தி சொல்றதுக்கு நெறைய டைம் எடுக்கும். ஒவ்வொன்னா படிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம். ஸோ இந்த மாரி செடி வளர்க்கணும். கான்செப்ட் சார் செடி வளர்க்கணும். அதுக்கு கார்டன் கொண்டு போகணும். அதான் கதை. அதுக்கே இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ செடி வளர்த்தால் மட்டும் பத்தாது. அந்த செடிக்கு கார்டன் கோல்டு போடணும். ஸோ கார்டன் கோல்டு போடுறது மூலியமா செடி ஆரோக்கியமாகவும், அதனுடைய வேலைகளை 100% செய்யும். அதாவது மனுஷனா பிறக்கிறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. மனுஷனா பிறந்து படுத்து தூங்கிட்டே இருந்தா, அந்த மனுஷனுக்கு என்ன பிரயோஜனம்? மனுஷனா பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு. ஒரு வேலையும் செய்யல. தூங்கிக்கிட்டே இருக்கான் வாழ்க்கை பூரா. எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த மனுஷன் இந்த உலகத்துக்கு தேவையா? அதே மாதிரி செடி வச்சுட்டீங்க. செடி வளர்ந்துருச்சு. அதுல அந்த செடியினால எந்த வேலையும் செய்ய முடியாது. டீடாக்ஸிங் செய்ய முடியாது. மருத்துவ குணம் வேலை செய்யாது. அதுக்கு ஏர் பியூரிஃபை பண்ணாது. ஆக்ஸிஜன் ரிலீஸ் பண்ணாது. ஏன்னா, அதுக்கு செய்யக்கூடிய சக்தி இல்ல. செடி மட்டும் இருக்கு அவ்வளோதான். நம்ம செடிய பார்த்துட்டு, ஆஹா! நம்மட்ட செடி இருக்கு. இதுக்கு ஏன் கார்டன் கோல்டு ரூ. 100 வாங்கி போடணும்? இதுக்கு ஏன் ரூ. 100 வாங்கி போடணும்னு போடுறதில்ல. ஆனா, அதுக்கு எப்ப நீங்க கார்டன் கோல்டு வாங்கி போடுறீங்களோ, அந்த செடி
வெறும் நின்னு போன காரா இல்லாம, ஓடக்கூடிய காரா மாறும். ஸோ ஓடக்கூடிய கார் என்னைக்கு மாறுதோ, அன்னைக்கு தான் மக்கள் அதில பிரயாணம் பண்ணுவாங்க. நின்னுகிட்டு கார்ல யாரும் ஏற மாட்டாங்க. அது மாரி அந்த செடி எப்ப வேலை செய்ய ஆரம்பிக்குதோ, எப்ப ஏர் பியூரிஃபை பண்ணுதோ, எப்ப ஆக்ஸிஜன் ரிலீஸ் பண்ணுதோ, டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுதோ, கெமிக்கல்ஸ் அப்சர்வ் பண்ணுதோ, ரேடியேஷன்ஸ் அப்சர்வ் பண்ணுதோ, இந்த மாரி மெடிசின் பிளான்ட் என்னைக்கு மாறுதோ, நோய்கள்லேருந்து காப்பாத்துதோ, அப்ப அது வந்து வேல்யூபிளான செடி. நம்ம செடி தான் இருக்குல்ல, இலை பச்சையா தானே இருக்கு. அதுக்கே ரூ. 100 போட்டு வேஸ்ட்டா போட்டு தேவையில்லாம தண்ணி ஊத்துனா போதும்ல. தண்ணி ஊத்துனா செடி உயிரோட இருக்கும். செடி வளரும். அந்த செடி எதுக்காக என்ன பர்ப்பஸ்க்காக கடவுள் படைச்சாரோ அந்த வேலைய செய்யாது. ஸோ அது தெரியாம நம்ம கார்டன்குள்ள போறது வேஸ்ட்டு பணம் ரூ. 100 இருந்தா வேற ஏதாவது பண்ணிக்கலாமே அப்படின்னு நெனச்சு, அத மக்கள் வாங்க விருப்பம் இல்லாம, அது தேவையில்லைன்னு நெனைக்கிறாங்க. அவங்களுக்கு இத சொல்லி நீங்க புரிய வைக்கணும். கார்டன்களுடைய அவசியம் என்னன்னு. வெறும் தண்ணி மட்டும் உணவு கிடையாது சார். தண்ணி வந்து உயிர் வாழ்றதுக்கான ஒரு எப்படி மனுஷனுக்கு தண்ணி உயிர் வாழ்றதுக்கான தேவையான ஒரு பொருளோ, அது உணவு கிடையாது. அதே மாதிரி எமர்ஜென்சி பசிய தண்ணி ஆத்தும். அதனால தண்ணி குடிச்சிட்டே வாழ்க்கைலாம் ஒரு நாள் இருக்க முடியாது. ஒரு வாரம் இருக்க முடியாது. உணவு தேவைப்படும். ஃப்ரூட்ஸ் தேவைப்படும். சார் நான் வேலை செய்ற ஆள் சார். மம்பட்டி படிச்சு வேலை செய்ற ஆள் சார். அப்படின்னா அப்ப அரிசி, கோதுமை, இதெல்லாம் தேவைப்படும். சார் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஆனா எனக்கு எல்லாம் வேணும்னா, வாங்கி சாப்பிடுங்க. தொப்பை வரும். வயிறு ஓவர் வெயிட் ஆவீங்க. நோய் வரும். டாக்டர்ட்ட போவீங்க. ஊசி போடுவீங்க. தேவையில்லாத பார்ட்ட எடுப்பீங்க. ஸோ அதனால உணவு அவசியத்துக்கு சாப்பிடணும். அவசியத்துக்கு அதிகமா சாப்பிட்டால், அது தொல்லையா போகும். அது நோயா மாறும். உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி, நீங்க என்ன வேலை செய்றீங்க, அதுக்கேத்த உணவு எடுத்துக்கங்க. ஆரோக்கியமா இருங்க. ஸோ அதோட சேர்ந்து கார்டன் கோல்டன் நீங்க செடிகளுக்கு அப்ளை பண்றப்ப, அந்த செடி 100% வேலை செய்யும். நீங்க சார் நான் இன்னையிலிருந்து கீரை ஒரு 50 வகையான கீரை தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க ஒரு 5 வகையான கீரை ஒரு தொட்டியில ஒரு கீரை. ஒரு அலக்கீரை, ஒன்று சிறுகீரை, ஒன்று முளக்கீரை, ஒன்று அந்த கீரை, ஒன்று அந்த மாரி 5 வகையான கீரை. பாலக் வச்சு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. கொத்தமல்லி நான் வாழ்க்கையிலே கடையில வாங்கவே மாட்டேன் சார். புதினா நான் வாழ்க்கையில கடையில வாங்கவே மாட்டேன் சார். சபதம் எடுங்க. சபதம் எடுத்து ஒரு கோல செட் பண்ணி அதில நீங்க பயணிச்சால் வாழ்க்கையில வெற்றி அடையலாம். வெற்றியோட ரகசியமே அதுதான். எந்த கோலும் இல்லாம அப்படியே இருப்பேன் அப்படின்னா முடியாது. ஸோ கார்டன் கோல்டுக்கு அவ்வளோ மகிமை இருக்கு. கார்டன் கோல்ட நீங்க வாங்கி யூஸ் பண்றதுனால உங்களுடைய வாழ்க்கையே மாறுது. ஸோ இப்ப நம்ம அது கூட சேர்ந்து ஒரு சில வீடியோஸ் பார்க்கலாம். मुरली सर எஸ் வீடியோ ப்ளே பண்றேன். साथियों, हरित संजीवनी यूट्यूब चैनल को सब्सक्राइब करें और गार्डन गुरु के माध्यम से स्वास्थ्य क्रांति अभियान को भारत के घर घर पहुंचाएं। साथियों, आज हम एक ऐसे पौधे की जानकारी लेने जा रहे हैं जो हमारे घर में बहुत ही महत्वपूर्ण माना जाता है। वो पौधा है तुलसी। तुलसी நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு செடியை பத்தின விஷயம் தெரிஞ்சுக்கிற போறோம். அது ரொம்ப எல்லார் வீட்டுக்கும் அவசியம். எல்லாருக்கும் ரொம்ப தேவையானது. அதுதான் துளசி. सिर्फ एक पौधा ही नहीं है, बल्कि इसका इस्तेमाल औषधि और जड़ी बूटियों के तौर पर किया जाता है। इसको आयुर्वेद में बहुत उच्चतम स्थान दिया गया है। இது ஒரு செடி மட்டும் கிடையாது. இது மருத்துவ குணங்களுக்கும் பிளஸ் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு செடியும் இதை நம்ம ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்காங்க. तुलसी को देवतुल्य माना गया है, जिसका वर्णन आयुर्वेद शास्त्र में उल्लेखित है। इसलिए इसे
क्वीन ऑफ हर्ब्स भी कहा जाता है। இதை பற்றி ஆயுர்வேதத்தை பற்றி நம்மளுடைய வேதங்களில் எழுதியிருக்கு, இதனுடைய பவர் என்னன்னு எழுதியிருக்கு. ஸோ அதனால துளசியை வந்து த குவீன் ஆஃப் ஹெர்ப்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது மருத்துவ குணங்களுடைய ராணின்னு சொல்கிறோம். जाता है। क्या आपको पता है तुलसी का पौधा बहुत ज्यादा मात्रा में प्राणवायु देता है। तुलसी का पौधा எல்லாருக்கும் தெரியும், துளசி செடி அதிக அளவில் பிராணவாயு ஆக்சிஜன் தரக்கூடிய ஒரு செடி. घर में रखने से पॉजिटिव ऊर्जा बनी रहती है। तुलसी के पत्ते सुबह चाय में डालकर या उसका काढ़ा बनाकर पिए तो इससे हमारी शरीर में रोग प्रतिरोधक क्षमता बढ़ती है। துளசி செடியை வீட்டில் வைக்கிறதுனால குட் வைப்ரேஷன் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. காலையில் டீ போடுறப்ப 2 இலையை எடுத்து டீ போடுறப்ப நம்மளுடைய உடம்புல இம்யூனிட்டி பவர், ரோக நிரோதக சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகமாகுது. जिससे वायरल इन्फेक्शन, वातावरण बदलते समय होने वाली एलर्जी जैसे सर्दी, खांसी, जुकाम, அதாவது வைரல் இன்ஃபெக்ஷன், கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப வரக்கூடிய நோய்கள், குறிப்பாக சளி, இருமல் होने लगते हैं, उससे भी लड़ने में मदद मिलती है। देखा जाए तो तुलसी का पौधा किसी भी मौसम में लगाया जा सकता है, लेकिन अगस्त से नवंबर इस माह में लगाना सबसे अच्छा माना जाता है। துளசி இந்த மாதிரி பல வகையில் நல்லதாக இருக்குது. அதில் குறிப்பாக எப்போ வேணாலும் இந்த செடியை நடலாம். ஆனால் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நடுறப்ப இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கு. तुलसी का पौधा लगाना बहुत ही आसान है। एक साधारण साइज का गमला लेकर उसमें मिट्टी डालें। पहले मिट्टी को तैयार कर लें। துளசி செடிகள் ரொம்ப ஈஸி. और அந்த மணலில் ஆற்று மணல் கொஞ்சம் போடணும். என்னடா ஆற்று மணல்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி கருப்பு நிலக்கரி மாதிரி ஏதோ நிலக்கரியை போடுதுன்னு நினைக்க வேணாம். அவங்க ஊர் ஆற்றுல மணல் கருப்பாக இருக்கும். ஸோ நர்மதா நதியில் ஆற்றுல நர்மதாலையும் சரி, கங்கையிலையும் சரி, அந்த ஆற்று மணல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பாக இருக்கும். நம்ம சவுத்தில் வந்து ஆற்று மணல் பார்த்தா கொஞ்சம் லைட் கலரில் சிவப்பாக இருக்கும். ஸோ என்னடா நம்மளை ஆற்று மணல் போட சொன்னாங்க, அந்த மாதிரி ஏதோ கருப்பாக ஏதோ நிலக்கரியை போடுன்னு நினைக்க வேணாம். அது கூட சேர்ந்து வீட்டில் காஞ்சவன தேங்காயை உரிக்கிறப்பையோ, இல்லை வெளியிலேருந்து தேங்காய் வாங்கிட்டு வரப்போ, மட்டை தேங்காய் வாங்கிட்டு வரப்பையோ, இல்லை வெளியிலேருந்து உரிச்ச தேங்காய் வாங்கிட்டு வரப்பையோ, அதன் முடியில் இருக்கக்கூடிய அந்த தேங்காயை நாரை எடுத்து வெளியில் வீசி குப்பையில் போடாமல் அதை வீட்டில் வச்சுருந்து அதை அதில் சின்ன சின்ன கத்திரிக்கோல் வச்சு சின்ன சின்ன கட் பண்ணி, இல்லை அருவாமனை வச்சு அறுத்து, இல்லை கல்லை வச்சு தட்டி ஏதோ செய்யுங்க. நீங்கள் அதை பவுடர் மாதிரி ஆக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் நீங்கள் தொட்டியில் மிக்ஸ் பண்ணி போடணும். अगर कोकोपीट यानी नारियल के चाटों का बारीक किया हुआ बुरादा उपलब्ध है तो वो लें और उसे अच्छी तरह से मिलाएं। इसके बाद இந்த மாதிரி நீங்கள் நல்லபடியாக அதை கையில் நீங்கள் அதை என்ன பண்ணணும், மூணையும் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி மூணையும் மிக்ஸ் பண்ணுறப்ப மண்ணில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் நம்ம நகங்களில், நம்மளுடைய உடம்புல, ஸ்கின்ல படுறதுனால நம்ம பாடிக்கு ஆன்டி இம்யூனிட்டி பவர் கிடைக்குது. சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்லேருந்து சிலருக்கு மண்ணை பார்த்தாலும் அலர்ஜி வரும். மண்ணை தொட்டாலும் அலர்ஜி வந்துடும், அரிப்பு எடுக்கும். ஏன்னா அவங்க வந்து சின்ன பிள்ளைலேருந்து மண்ணிலே விளாண்டுருக்க மாட்டாங்க, மண்ணு பக்கம் போயிருக்கவே மாட்டாங்க. அதனால் ஸ்கின் அலர்ஜி வந்து சாயில் அலர்ஜியாக சாயில் அலர்ஜி ஸ்கின் அலர்ஜியாக மாறும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் மண்ணோட கையை வச்சு நம்ம இருக்கிறப்ப அதை நம்ம வாழ்க்கையே மண்ணில் தான் சார். நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து, கட்டுற வீட்டிலேருந்து, நம்ம போகிற ரோட் எல்லாமே மணல் தானே, மண்ணு தானே, பூமி தானே. ஸோ நம்ம மண்ணோட நம்ம வந்து பழகுறப்ப உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குது. गमले में नीचे की तरफ जहाँ छेद होता है
पानी के निकासी के लिए वहाँ पर किसी गमले का टूटा हुआ छोटा टुकड़ा डालकर ढक दें। எங்கே கீழே ஓட்டை இருக்கோ அந்த ஓட்டையை ஏதாவது பீங்கானை வச்சு அதை மூடிடணும். ஏன்னா இல்லைன்னா ஊற்றுற தண்ணி எல்லாமே அந்த ஓட்டை வழியே வெளியே போய் அதோடு சேர்ந்து சத்தும் வெளியே போயிடும். வெறும் மண்ணு மட்டும் தான் நிற்கும். கார்டன் கோல்டு எல்லாம் தண்ணியில் கீழே போயிடும். அதனால நீங்கள் அந்த ஓட்டையை வந்து டைரெக்டாக போகாமல் வச்சு மேலே வச்சு மூடிடுறீங்க. அதனால் சிமெண்ட் போட்டு மூடிடாதீங்க. சில உடஞ்ச பீங்கானை மேலே வச்சு மூடணும். उसके ऊपर थोड़ा रेत डाल दें जिससे गमले में दिए गए पानी के साथ मिट्टी बह न जाए। उसी के ऊपर आपने जो मिट्टी அதுக்கு तैयार மேல की है, நீங்க என்ன उसे செய்றீங்க, डालें। அந்த மணலை மிக்ஸ் பண்ணி போடுறீங்க. அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ண மண்ணை மேல வச்சீங்க. उस அதை तैयार போட்டுட்டு मिट्टी में அதுக்கு மேல ஒரு சின்ன लकड़ी के குச்சி सहारे எடுத்து छेद करें நடுவுல இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு அதை வந்து கொஞ்சம் ஓட்டை தூரம் பண்ணி பள்ளமாக்குறீங்க. और उसमें அதுல அதுக்கு அந்த तुलसी का பள்ளத்துல पौधा लगा दें। துளசி செடி எடுத்து வச்சு ஒன்று 4 பக்கமும் இந்த மாதிரி அமுக்கி வாயில ப்ரெஸ் பண்ணி அது கூட जहाँ पौधा लगाया है கார்டன் கோல்டு செடியை उसके கார்டன் கோல்டை आजू கட் बाजू பண்ணி में 100 से 100 200 200 ग्राम கிராம் கையில गार्डन எடுத்து गोल्ड डालें। அதை நீங்க சுத்தி போட்டு இந்த மணல் மேல சுத்தி போட்டு நீங்க என்ன செய்றீங்க, தண்ணி ஊத்துறீங்க. उसके बाद गमले में पानी भर दें। या तुलसी के पौधों को जो फूल लगते हैं उसे सुखाकर भी आप गमले में डालकर पौधा तैयार कर सकते हैं। துளசி செடி வந்து வளர்ந்த பிறகு அதுல பூ வரும். பூலேருந்து காய் வரும். அந்த காயிலேருந்து விதை வரும். அந்த விதையிலேருந்து எடுத்து கொண்டு நீங்க வச்சு நீங்க வேற ஒரு தொட்டியில நீங்க செடியில கூட நீங்க வளர்க்கலாம். வளர்த்து நீங்க அடுத்த இடத்துல நடலாம். இல்லை அது மட்டும் இல்லாம வர்ற கெஸ்ட்டுகளுக்கு, வர்ற சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு தொட்டி வாங்கி மணல் நிறைச்சு அவங்களுக்கு ஒரு கிஃப்டா நீங்க தரலாம். நீங்க என்ன பண்றீங்க, ஹோட்டல்ல போய் 1/2 கிலோ மிச்சரு, 1/2 கிலோ சேவு, 4 ஜிலேபி, காராச்சேவு, நல்ல ஏதாவது பிஸ்கட்டு, இல்ல கேக்கு. என்ன கேக்கு? ப்ளம் கேக்கு. இந்த மாதிரி வாங்கிட்டு போய் கெஸ்ட்டுக்கு தர்றீங்க. அதுக்கு பதிலா நீங்க ஒரு துளசி செடியை வச்சு கொடுத்து பாருங்க. அது அவங்களுக்கு எவ்வளவு நன்மை தரும் தெரியுமா? அவங்களுக்கு இன்சிடென்ட்டா யூஸ் வராது. ஆனா அதோட நன்மைகள் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் பிசினஸ் பண்ணக்கூடிய டாக்டிக்ஸ். गमले में रोजाना पानी दें, मगर ये ध्यान रहे अगर गमले की मिट्टी गीली है तो पानी देने की जरूरत नहीं है। ज्यादा पानी देने की वजह से इसकी जड़ों में फफूंदियों जैसी बीमारी का आक्रमण होता है। செடி வச்சிட்டீங்க. செடி வச்ச பிறகு செடியில தண்ணி விடணும். எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மண் ஈரமா இருக்கிறப்ப தண்ணி விடக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த செடியில வேர்கள்ல ஃபங்கஸ் நோய், வேர் அழுகல் நோய், நெமிட்டோட்ஸ் நோய் வந்து அந்த வேரை டேமேஜ் பண்ணி அந்த செடியை சாக வச்சிரும். ஸோ அதனால ஈரமா இருக்க இடத்துல தண்ணி தரக்கூடாது. காஞ்சு போன பிறகு அந்த காஞ்சு போன இதை நல்லா கொத்தி விட்டு இன்னும் நல்லா காய விட்டு உள்ள காத்தெல்லாம் போகிற மாதிரி பண்ணி அதுக்கு மேலே அதில் தண்ணி நீங்கள் 1 நாள் விட்டு 1 நாளோ, இல்லை 2 நாள் விட்டு 1 நாளோ, இல்லை 3 நாள் விட்டு 1 நாளோ கூட நீங்கள் தரலாம். டெய்லி தண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த செடிக்கு நீங்கள் தண்ணி தரல, அந்த செடியை நீங்கள் வேகமாக கொல்ல போகிறீங்கன்னு அர்த்தம். उससे जड़ें गल सकती हैं। पौधों को 20 से 30 दिनों के लिए छायादार जगह में रखें। इसके बाद गमले को हल्की हल्की धूप செடி நட்ட 20 நாள்லேருந்து 30 நாள் நிழல்ல வைக்கணும். அதுக்கப்புறம் 30லேருந்து 50 நாள் பாதி வெயில் பாதி நிழல்ல வைக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு 6 மாதம் ஆன பிறகு நீங்கள் செடியை முழு வெயிலில் வைக்கலாம். लगाएं। सुबह की 4 से 5 घंटे की धूप इसके लिए पर्याप्त होती है। गमले में हर महीने कम से कम 100 ग्राम गार्डन गोल्ड देना जरूरी है, जिससे तुलसी का पौधा செடி வந்து நீங்கள்
ஒரு துளசி செடிக்கு 4 மணி நேரத்தில் 5 மணி நேரம் வெயில் போதும். வீட்டில் கார்டனில் கூடிய எல்லா செடிகளுக்குமே, கீரை வகைகள் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே 4 ஹவர்ஸ் டு 5 ஹவர்ஸ் போதும். ஏன்னா தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கும் ஒரு செடிகளுக்கு காலை சூரியனும், ஒரு செடிக்கு மாலை சூரியனும் தான் வேலை செய்யும். 24 ஹவர்ஸ், அதாவது 12 மணி நேரம் சூரியன் வந்து எல்லா செடிக்கும் கிடைக்காது. ஒன்லி ட்ரீக்கு மட்டும்தான் தேவை. ஸோ ட்ரீ கூட பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் உள்ள ட்ரீக்கு வந்து ஈவினிங்கும், லெஃப்ட் சைடில் உள்ள ட்ரீக்கு வந்து மார்னிங் இலைகளில் மார்னிங் வெயில் படும். அப்புறம் சென்டர் மேலே உள்ள டாப்பில் உள்ள இலைகளுக்கு மதியம் 12 மணிக்கு வெயில் படும். அப்புறம் ரைட் சைடில் உள்ள லெஃப்ட் சைடில் உள்ள இலைகளுக்கு ஈவினிங் டயத்தில் வெயில் தேவை. இது மாதிரி ஒரு மரத்துக்கே வந்து 12 ஹவர்ஸ் ஒரு நாள் முழுவதும் வெயில் தேவைப்படாது. அது அவசியம் இல்லை. 4 பக்கம் சுற்றி வர்றதுனால, சூரியன் சுற்றி வர்றதுனால மரத்தினுடைய 4 பக்கமும் இலைகளுக்கு வெயில் கிடைக்குது. ஸோ ஒரு மரத்துக்கே வெயில் 24 ஹவர்ஸ் தேவையில்லை. 24 ஹவர்ஸ் மீனிங் 12 ஹவர்ஸ், பகல் ஃபுல்லாக தேவையில்லை. ஸோ நீங்கள் செடிகளுக்கும் 12 ஹவர்ஸ் வெயில் தேவையில்லை. நீங்கள் ஒரு 3 மணி நேரம் to 4 மணி நேரம் வச்சாலே அது போதும். அது கூட உணவு எடுத்துக்கிறோம். சரியா? हमेशा हरा भरा रहेगा। हम घरों में जो पौधे लगाते हैं उसमें फफूंद जैसी बीमारी या कीटक भी आते हैं। उसके लिए गार्डन गोल्ड प्लांट प्रोटेक्शन प्रोडक्ट का छिड़काव எந்த करें। செடி வச்சாலும் அந்த செடியில் கிளைமேட் மாறக்கூடிய காரணத்தினால அந்த செடிகள் மேலே ஃபங்கஸ் நோய் வரும். அது இயற்கை, அதை தடுக்க முடியாது. அந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் கார்டன் கோல்ட் பிளான்ட் ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட், அதாவது கார்டன் கோல்ட் ஹெல்த் கிட்டுன்ற ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு. அதை நீங்கள் செய்யணும். गार्डन गोल्ड के साथ तुलसी उगाइए और स्वस्थ जीवन की ओर बढ़िए। घर के वातावरण को शुद्ध करके घर से नकारात्मक शक्ति को बाहर भगाइए। இந்த மாதிரி நீங்கள் கார்டன் கோல்டு யூஸ் பண்ணுறது மூலியமாக செடிகளுடைய வளர்ச்சியை நல்லா வச்சுருக்கலாம். அதனுடைய வேலைகள் 100% செய்யும். 100% ஆக்சிஜன் நிறைய தரும். டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணும். மருத்துவ குணங்கள் நிறைய வரும். ஸோ நகராத்மக் நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கிறதெல்லாம் வெளியேற்றிடும். பாசிட்டிவ் எனர்ஜி தரும். ஸோ இதெல்லாம் இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னா, அதுக்கு தனியாக நான் ஒரு நாள் கிளாஸ் எடுக்கணும். அதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜினா என்ன, நெகட்டிவ் எனர்ஜினா எப்படி வேலை செய்யுது உங்களுக்கு கண்ணோட காமிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு எல்லாமே நம்மக்கிட்ட அற்புதமான துளசி செடி எக்ஸாம்பிளுக்கு இந்த வாரம் நான் பார்த்தோம். இதே மாதிரி வரக்கூடிய காலங்கள்லையும் நம்ம பார்ப்போம். என்னுடைய கான்செப்ட் தமிழ்நாட்டில் அதிகமான மக்கள் உபயோகப்படுத்தக்கூடியதும், ஈஸியாக பேசி சேல்ஸ் பண்ணக்கூடியதும், எல்லாருக்கும் தேவையானதுமான ஒரு ப்ராடக்ட் தான் கார்டன் கோல்டு. ஸோ இந்த கார்டன் கோல்டு ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பக்கத்து வீட்லேயும் ரிலேட்டிவ்லையும் யூஸ் பண்ண சொல்லுங்கள். செடிகளை வளர்த்து அவங்களுக்கு தொட்டியாக நீங்கள் கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறப்ப செடி நல்லா வளர்ந்து நல்லா இருக்கும். அவங்க வீட்டில் போனோன்னே அது வந்து சோர்ந்து போயிடும், வாடி போயிடும். ஏன்னா அவங்க கார்டன் கோல்டு போட மாட்டாங்க. அதை நீங்கள் சொல்லுங்கள், என்கிட்ட இருந்தப்போ நான் கார்டன் கோல்டு போட்டேன், நீங்கள் கார்டன் கோல்டு போடாதனால செடி வாடி போச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு கார்டன் கோல்டு கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் நன்மையும் செய்கிறீங்க, மனுஷனுக்கு நன்மை செய்கிறீங்க, இடத்துக்கு நன்மை செய்கிறீங்க, கடவுள் படைத்த இந்த பூமிக்கு நன்மை செய்கிறீங்க. அந்த மூலியமாக வருவாயும் பார்க்குறீங்க. இதை காட்டில மனசு சந்தோஷமான வேற ஒரு தொழில் இருக்கான்னா இல்லை. அவன் பணம் சம்பாதிக்கிறான். எப்படி? அடுத்தவனுக்கு கெடுத்து, அடுத்தவனுக்கு சிகரெட்டு கொடுத்து, தம்பாக்கு கொடுத்து, புகையிலை கொடுத்து, சாராயம் கொடுத்து, மதுபானங்கள் கொடுத்து, சினிமா தியேட்டருக்கு கூட்டு போய் படங்களை பார்க்க வைக்கிறது. இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ஆடம்பரத்துக்கும் போதைப் பொருள்களுக்கும் பணத்தை செலவழித்து அவங்க உடம்பு ஆரோக்கியத்தை கெடுத்து நாசமாக்கி சம்பாதிக்கிற ஆள்கள் நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அடுத்தவங்களுடைய ஆரோக்கியத்தையும் நாட்டினுடைய இயற்கையுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து அதன் மூலியமாக வருவாய் சம்பாதிக்கிறப்ப அந்த பணம் 100 மடங்கு வேலையில் 1000 மடங்கு வேலை உங்களுக்கு செய்யும். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியோட வரக்கூடிய பணம் ரொம்ப வேலை செய்யும். நெகட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் சம்பாதிக்கிற பணம் அதிக நாள் நிற்காது. அதன் மூலியமாக நோய் தான் வரும்.
ஸோ ஆரோக்கியமான வழியில் பணம் சம்பாதிங்க. அந்த பணம் அதிக நாட்கள் நிற்கும், அதிக வேலையை செய்யும். ஸோ இந்த மாதிரி நம்ம கார்டன் கோல்டை ப்ரொமோட் பண்ணுறது மூலியமா கார்டன் கோல்டு ஹெல்த் கிட் ப்ரொமோட் பண்ணுறது மூலியமா பெரிய பிஸ்னஸ் கிடைக்குது. இன்னைக்கு கேரளாவில் எனக்கு தெரிஞ்சு 150 பெண்கள் மாசத்துக்கு 30,000 50,000 ரூபாய் கார்டன் கோல்டு சேல்ஸ் பண்ணி மட்டும் சம்பாதிக்கிறாங்க. ஆர்சிஎம்ல எந்த பொருளும் வேலை செய்யல அவங்க. ஒன்லி கார்டன் கோல்டு சேல்ஸ் பண்றாங்க. அழகா ஸ்கூட்டர்ல அழகா 50 பாக்கெட் 20 பாக்கெட் வச்சுக்கிட்டு அழகா டெய்லி போய் கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுத்து ஒரு மாசத்துக்கு 5,000 பாக்கெட்லேருந்து 10,000 பாக்கெட் சேல்ஸ் பண்றாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், 5,000 சேல்ஸ்லாம் பண்ண வேணாம். ஒரு 30 பாக்கெட் சேல்ஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட். நான் கெஞ்சி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதை நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட்டாக நான் சேல்ஸ் பண்ணுவேன் சார் ஒரு முடிவு எடுத்து ஒரு கோல் செட் பண்ணி மைண்ட் செட் பண்ணி ஒரு நம்பிக்கையோட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறப்ப அதில் பெரிய வெற்றி அடையலாம். கார்டன் கோல்டு ஹெல்த் கிட் கார்டன் கோல்டு யூஸ் பண்ணுங்கள். கார்டன் கோல்டு ஹெல்த் கிட்டை பற்றி நான் அதையும் நான் பேசலை. அதில் 3 பாட்டில் இருக்குது. 5 ml 5 ml 5 ml கரெக்ஷன் 50 ml 50 ml 50 ml அதில் 2.5 ml 2.5 ml 2.5 ml 3 பாட்டிலேருந்து எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி ஸ்ப்ரே எப்படி எவ்வளோ நாளைக்கு ஒட்டி ஸ்ப்ரே பண்ணணும்? எவ்ரி வீக் ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணுறப்ப நீங்கள் அதை 40 வாரங்களுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். 40 லிட்டர் தண்ணியில் 40 வாரங்களில் ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் தான் இருக்குது. ஸோ நியர் அபவுட் ஒரு கிட்டு வாங்கினீங்கன்னா 1 இயருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தைரியமாக அதை வாங்கி ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணுங்கள். அதில் எந்த சைடு எஃபெக்டோ ஸ்கின் ப்ராப்ளமோ இல்லை பாய்சனோ எதுவுமே கிடையாது. பியூர் ஆர்கானிக் மருந்து. அதை நீங்கள் வீட்டு செடிகளுக்கு மேலே தாராளமாக அடிக்கலாம். சார் நான் அதை கொய்யா மரத்து மேலே அடிக்கலாமா, மாமரத்து மேலே அடிக்கலாமா, தென்னை மரத்து மேலே அடிக்கலாமா, வாழை மரத்து மேலே அடிக்கலாமான்னா அடிக்கலாம். ஆனால் செலவு அதிகமாகும். வீட்டில் உள்ள சின்ன சின்ன ரோஜா பூ செடி, வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி அடிச்சிங்கன்னா அது தெரியாது. நீங்கள் மரத்தில் அடிச்சிங்கன்னா ஒரே பாட்டில் ஒரு நாளில் காலியாகி போகும். அப்புறம் சார் இவ்வளோ பணம் போட்டு நான் வாங்க முடியாது சார்ன்றவங்க. ஸோ அதுக்கு மரங்களுக்கு கான்செப்ட் வேறு. அதுக்கு அது வேறு இதில் போயிடும். நீங்கள் வீட்டில் மரத்துக்கு நான் அதையும் யூஸ் பண்ணுவீங்கன்னா யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாது நான் சொல்லலை. எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஹோம் கார்டன், கிச்சன் கார்டன், டெரஸ் கார்டன், பிளான்ட்ஸோடைய பெனிஃபிட்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு அடுத்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கார்டன்குள்ள சேல்ஸ் பண்ணுறீங்க, பிவி அச்சீவ் பண்ணுறீங்க, டீம் ரெடி பண்ணுறீங்க, தமிழ்நாடு முழுக்க கார்டன்குள்ள சேல்ஸ் பண்ணக்கூடிய வேலைகளை பண்ணுறீங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் ஆர்சிஎம், ஜெய் ஹரி சஞ்சீவனி. ஜெய் ஹரி சஞ்சீவனி, ஜெய் ஜவான், ஜெய் கிசான். நண்பர்களே, நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க நம்ம மேஜருக்கு. அதோட இருந்தால் உங்களுக்கு விவசாய விளைபொருட்களில் இந்த ஹரி சஞ்சீவனியை பெரிதும் சிறிதுமான விவசாயமா பண்ணலாம். பெருசாகவும் பண்ணலாம், தொட்டியில் வச்சும் பண்ணலாம், மாடியிலையும் பண்ணலாம், படிக்கட்டில் கூட 4 தொட்டி வச்சு பண்ணலாம். நமக்கு காடு தோட்டமெல்லாம் வேண்டியதில்லை. ஒரு நல்ல அற்புதமான ஒரு விவசாயம். இது இஸ்ரேல் பேஸ்ட். இது அதனால் இது கெடுதல் இல்லாத ஒரு உணவு பண்டத்தை நம்ம உணவு காய்கறிகளை உற்பத்தி பண்ணுவதற்கு ஒத்தாசையா இருக்கும். அதனால நீங்க யாருக்கேனும் சந்தேகம் இருந்தா 196 வகையான பயிர்களில் நெல், வாழை,